இது அண்ணன் வாங்கி கொடுத்தாதா? இது நேத்து ஆபீஸ்ல. ஆமா, நேத்து ஆபீஸ்ல இருந்து வரும்போதுதான் உங்க அண்ணன் அபிக்காக தேடி தேடி கடை கடையா போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவன் வாங்கிட்டு வந்தானே. சூப்பர் அபி. நல்லா இருக்கு. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, அது என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல. உங்க 2 பேருக்கும் படத்துக்கு சினிமா டிக்கெட் எடுத்து கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தோமா, அதுதான். இப்போ வேண்டாம் குட்டி பாஸ், தலைவர் படம் ரிலீஸ் ஆகும்ல, அப்ப பாத்துக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் நல்லா விசில் அடிச்சு ஜாலியா பார்க்கலாம் இல்ல? சரி அபி. சரி, நான் ரூமுக்கு போய் வேல்முருகனுக்கு பூ வைக்கிறேன். கொடுங்க. ஆகாஷ், உங்ககிட்ட தான் நான் அவ்வளவு வாட்டி சைகை காட்டுறேன்ல. நீங்க பாட்டுக்கு அந்த சிலையை எடுத்து அவகிட்ட குடுக்கறதுலயே குறியா இருக்கீங்க. நல்ல வேலை சமாளிச்சோம். சாரி அனு, நல்ல வேலை அபிகிட்ட நான் அதை கொடுக்கல. ராகவுக்கு அந்த கிளைண்ட் அந்த கிஃப்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவ அதை இங்க எடுத்துட்டு வந்திருப்பான்னு நானும் அதை யோசிக்கவே இல்லை அனு. முதல்ல அந்த சிலையை எடுத்து ஒளிச்சு வைக்கணும். ஆனாலும் உங்க அண்ணன் ராகவுக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்க கூடாது ஆகாஷ். அபிய விஷ் பண்ணி கிஃப்ட் கொடுக்க கூட வேண்டாம். ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்திருந்தா கூட அவ சந்தோஷப்பட்டிருப்பா. இத்தனைக்கும் நானே அவர்கிட்ட அவளை விஷ் பண்ண சொல்லி சொன்னேன். பாவம் அபி, யாரோ ஒரு புண்ணியவா முருகன் சிலையை கொடுத்துட்டு போய் அது மூலமா அவ சந்தோஷமா இருக்கா. இல்லன்னா அவ ரொம்ப உடைஞ்சு போயிருப்பா. அதான் எனக்கும் புரியல. பெரியம்மா பெரியப்பா இழப்புக்கு அப்புறம் ராகவுக்கு அவனோட பர்த்டேவை கொண்டாடுறது பிடிக்காது. ஆனா அத கூட அபி கொண்டாடினப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனா ஏன் அவங்களுக்கு விஷ் பண்ணலங்கிறது தான் எனக்கு சுத்தமா புரியல. இங்க பாருங்க, ஆனா ஒண்ணு, அபியோட அன்பு கண்டிப்பா அவனை மாத்தும். என்ன, அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ராகவ் இப்படியெல்லாம் இருக்க மாட்டான். கண்டிப்பா மாறும், எனக்கு நம்பிக்கை இருக்கானு.